யோ என்ன பண்ற? இளநீ. அது தெரியுது. இத வச்சுட்டு என்ன பண்ற? குடிக்கிறதுக்கு. ஏயா வேகாத வெயில்ல பாடுபட்டு எல்லா வேலையும் நான் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு எங்க இளநீ? அது ஒரு இளநீ தான் கிடைச்சது, அதனாலதான். ஒரு இளநீ கிடைச்சதுன்னா நீ மட்டும் தான் குடிப்பியா? குடி. ரங்கநாயகி, இத நீ குடிக்க கூடாது, பாவம். யோ என்னையா சொல்ற? பாவங்கிற, குடிக்க கூடாதுங்கிற, ஒரு இளநீ தானே, சும்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. ஆமா, புருஷனை விட்டு பொண்டாட்டி மட்டும் குடிச்சா அது பாவம் தானே, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. ஒரு இளநீ குடிச்சா என்னையா பாவம் வந்துரு போகுது? குடி. எப்படி வேண்டாம் ரங்கு, ஊர்க்காரங்க எல்லாம் இருக்காங்க, சொந்த பந்தங்க வேற இருக்காங்க, உனக்கு அவமானமா போயிடும். இளநீ குடிச்சா அவமானமா? என்னையா நீ புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்க? ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லுவேன்? வேண்டாம் ரங்கு, இந்த பார், நம்ம பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, சம்பந்திங்க வேற இருக்காங்க, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். சும்மா எதையாவது உளறிட்டு இருப்ப. ஒரு இளநீ குடிச்சா ஒண்ணும் ஆகாது. வேண்டாம் ரங்கு, சொன்னா கேளு. வேண்டாம். குடியா? சும்மா கையில வச்சு வேடிக்கை பார்த்துட்டு. ஐயோ வேண்டாம் ரங்கு. என்ன கலந்து வச்சிருக்க? இளநீல என்ன கலந்து வச்சிருக்கேன்னு கேட்ட. இல்ல, நான் கலக்கல, கண்ணன் கலந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தான். நீ சொல்லாம தான் கலந்து கொண்டு வந்தான. நான் சொன்னேன். ஏன் சொன்னா 4 பேருக்கு தெரிஞ்சா தப்பாயிடுமேனு தான், அதான் இளநீல கலந்து எடுத்துட்டு வர சொன்னேன். யோ யோ யோ, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம், கோயில்ல வச்சு குடுக்க கூடாதுன்னு தெரியாத உனக்கு? இது நம்ம குலதெய்வம் கோயில் தானே ரங்கு, சாமிக்கு இதெல்லாம் படைக்கிறது வழக்கம் தானே. சாமிக்கு படைச்சா நீ குடிப்பியா? நீ சாமியா? அப்படியே குத்துனா ஒண்ணு.